மணிகர்ணிகாவோட காட்டுல ரத்த கண்ணீர் வடிஞ்சது. கிருஷ்ணா சத்தியத்தை எல்லார் முன்னாடியும் சொன்னா. இனிமே சகிச்சுக்க முடியாது. நட்கட்டா ஆத்மாவுக்கு அமைதியின் செய்தியை கொடுத்தாங்க. சந்தன்ல இருந்து சாபத்தை முடிச்சாங்க. அப்புறம் வாழ்க்கையோட தீபத்தை எரிய வச்சாங்க. தண்ணியோட அலைகள்ல பயம் ஆழமா இருந்தது. கிருஷ்ணாவோட கண்கள்ல இருந்தது சக்தியின் காவல். இந்த மணிகர்ணிகா காட்ல கிராமத்தோட மகா பூஜையின் முதல் நாள். கிராமத்து ஜனங்க ஒன்று கூடி பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க நதியில தீபத்தை ஏத்தி அவங்களோட நல்லதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு இந்த கதையோட நாயகி கிருஷ்ணா தெரிகிறா. கிருஷ்ணா குமார் வம்சத்தோட ஒரே ஒரு வாரிசு. இந்த வம்சம் தன்னுடைய அர்ப்பணிப்புக்காக பிரசித்தமானவங்க. அதுவும் முக்கியமா ரத்னேஸ்வர் மகாதேவ் கோவிலுக்காக. கிருஷ்ணா அந்த பொண்ணுதான் இந்த வம்சத்தோட கடைசி வாரிசு. அவங்களோட அண்ணன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட அப்பா அம்மாவோட இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. அன்னையில இருந்து கிருஷ்ணா தன்னுடைய பாட்டி கூட வாழ்ந்து வந்தா. கிருஷ்ணா ஒரு டெர்மட்டாலஜி ஸ்டூடெண்ட். அப்புறம் அவ வாழ்க்கைய பத்தின விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் கொண்டவ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா கடவுள் சிவன் சிலைக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நிறைய பேர் அங்க வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா தன்னுடைய கண்களை திறந்தா. அவ பாக்குறா, அங்க பக்கத்துல ஒரு அம்மா பெஞ்ச்ல உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களோட முகத்துல நிறைய சுருக்கங்கள் விழுந்திருக்கு. அப்புறம் தலைமுடி அவங்க முகத்துக்கு முன்னாடி விழுந்திருந்தது. கிருஷ்ணா அவங்கள ரொம்ப அமைதியா பார்த்தா. உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு நந்தினி. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் போனதுக்கு அப்புறமா என்னுடைய 2 பிள்ளைங்க சொத்து விஷயத்தில் ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு உதவி பண்ணு. அன்னைக்கு கிருஷ்ணா 2 சகோதரர்களோட உட்காந்துருக்கா. அவங்க அந்த அம்மாவோட பசங்க. அவங்கள தான் அவ கோவிலில் பார்த்தா. நான் எப்பவுமே யோசிப்பேன், என் பசங்க ஒன்றா இருப்பாங்கன்னு. அப்புறம் நான் அவங்கள எப்படியெல்லாம் வளர்த்தேனோ அதை ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு. நீ போய் அவனுங்களோட அம்மாவோட இந்த கடைசி ஆசையை அவங்க கிட்ட சொல்லு. 2 சகோதரர்களும் இதை கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அவங்க எழுந்து ஒருத்தர் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அப்ப கிருஷ்ணா அமைதியா அங்கேயே உட்கார்ந்துருந்தா. அப்பதான் காட்சி மாறுச்சு. இப்ப நாம அந்த வயசான அம்மாவை ஒரு போட்டோல பாக்குறோம். அதுல மாலை போட்டிருக்காங்க. அப்பதான் நம்மளால உணர முடியுது, கிருஷ்ணா ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது. அவகிட்ட அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுற சக்தி இருக்கு. அவங்க இந்த உலகத்திலே இல்லாதவங்க. கிருஷ்ணாவோட கண்கள் இந்த ஒற்றுமையை பார்த்து அமைதியா ஒளி வீசுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணாவோட பாட்டி சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணா பின்னாடி டேபிள்ல காய்கறிகளை வெட்டிட்டு இருந்தா. அம்மாடி, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கிருஷ்ணா வெட்டின காய்கறிகளை எடுத்து வந்து பாட்டி கிட்ட கொடுத்தா. இந்தங்க பாட்டி, முடிஞ்சது. நீ வந்ததுல இருந்து எனக்கு இன்னும் 2 கை அதிகமாயிடுச்சு. பாட்டி நீங்க வேற. உண்மையை தான் சொல்றேன் கண்ணா. ஒருவேளை நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருந்திருந்தா அன்னைக்கு மட்டும் நான் அவங்கள அங்க அனுப்பாம இருந்திருந்தேன்னா. கிருஷ்ணா அவங்க பாட்டியை தன்னுடைய தோல்ல சாச்சிக்கிட்டா. பாட்டி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. அது உங்களோட தப்பு இல்லை. அதெல்லாம் ஒரு விபத்து. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்க மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லை. கிருஷ்ணாவோட பாட்டி ஆமான்னு தலையசைச்சாங்க. கிருஷ்ணாவும் தலையசைச்சு சரின்னு பதில் சொன்னான். அப்புறம் இரவு இங்கேயே முடிவடைஞ்சது. அடுத்த நாள் கிருஷ்ணா கோவிலுக்கு போனா. அங்க எதிர்க்க ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தத பார்த்தா. அவரோட சட்டை எல்லாம் ரத்தத்தால உறைஞ்சு போயிருக்கு. அப்புறம் அவர் ஷர்ட்ல இருந்து பாக்கெட்ல ஒரு மாங்கல்யம் தொங்கிட்டு இருக்கு. அவர் நேரா கிருஷ்ணாவோட கண்கள்ல பார்த்தாரு. கிருஷ்ணா அப்படி நின்னுட்டா. அப்புறம் அவனை உத்து பார்த்தா. அவ முதல் தடவையா இறந்த சரீரத்தை பார்த்து ஒரு மாதிரியா உணர ஆரம்பிச்சா. அவ மறுபடியும் சிவனோட சிலை கிட்ட போனா. அப்புறம் அவ திரும்பி பார்த்ததும் அதே ஆளு அவளுக்கு நேரா நின்னுட்டு இருந்தான். இனிமே யாரும் தப்பிக்க முடியாது.
கிருஷ்ணா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சா. அடுத்த நொடியே கிருஷ்ணா அவங்க வீட்டுல முழிச்சுக்கிட்டா. பயத்துல மூச்சு திணறிக்கிட்டு அவ பயந்து போய் நாலாபுறமும் பார்க்கறா. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டா இது வெறும் கனவு தானே. இத அவ அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. அப்புறம் பெருமூச்சு விட்டுட்டு அமைதியானா. அன்னைக்கு கிருஷ்ணா டேபிள்ல உட்கார்ந்திருந்தா. அவளோட பாட்டி அவளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. கிருஷ்ணா ஏதோ யோசனையில இருக்கா. அப்புறம் அவளோட பாட்டி இதை பார்த்துட்டாங்க. அவங்க அவகிட்ட கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு, எல்லாம் சரிதானே? ஒன்றும் இல்லை பாட்டி, அந்த கெட்ட கனவு மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் கவலையா இருக்கேன். எது? அதான் நட்கட்டா. என்ன இது எப்படி? தெரியல பாட்டி, கடவுள்கிட்ட இதைத்தான் கேட்குறேன். கெட்டது எதுவும் நடந்துடக்கூடாது. அந்த ஈஸ்வரன் மேல நம்பிக்கை வைக்கண்ணா, எல்லாம் சரியாயிடும். கிருஷ்ணா சரின்னு சொல்லி தலையை அசைச்சா. அப்புறம் தன்னுடைய டிஃபனை சாப்பிட்டு முடிச்சா. அன்னைக்கே நதியில விளக்கேற்றி அடைச்சதுக்கு அப்புறமா 2 பெண்கள் அந்த தண்ணீர்ல அந்த ஆளோட உருவத்தை பார்த்தாங்க. பயந்து போய் கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க கத்திட்டு பின்னாடி தள்ளி போனப்போ ஜனங்கள்லாம் அங்க வந்து கூடினாங்க. கிருஷ்ணா நடுவுல வந்தா. உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு லேடி தண்ணியை நோக்கி கைய காட்டினா. அங்க எதுவுமே தெரியல. ஆனா அதே மாங்கல்யம் தண்ணியில மிதந்து போறத கிருஷ்ணா பார்த்துட்டா. அது நட்கட்டாவோட பாக்கெட்ல இருந்து தொங்கிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு ரத்த வீச்சு மேலே எழுந்துச்சு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணாவோட பாட்டி டேபிள்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க ஏதோ பயங்கரத்தை பார்த்துட்டாங்க. பக்கங்களை திருப்பும்போது அவங்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அவங்க கடந்த காலத்தை பத்தி ஏதோ காட்சியை பார்த்துட்டாங்க. மூச்சந்துங்கிற ஒரு ஆளோட இறந்து போன சரீரம் படித்துறையில தெரியுது. அவனுடைய முகம் அழுகி போயிருந்தது. அப்புறம் ஷர்ட் பாக்கெட்ல இருந்து மாங்கல்யம் தொங்கிட்டு இருந்தது. இந்த காட்சியை பார்த்துட்டு பாட்டியோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க அந்த புத்தகத்தை மூடிட்டாங்க. அவங்க எழுந்து அவங்க ரூமை நோக்கி போக ஆரம்பிச்ச போது கிருஷ்ணா வந்துட்டா. அவ பார்த்தா அவங்க பாட்டி பயந்து போய் இருக்கிறத பார்த்தா. பாட்டி, பாட்டி என்ன ஆச்சு? பாட்டி படிக்கட்டுல போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் அழ ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணா அவங்க கிட்ட போனா, பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஆமாடி, நம்மளோட இந்த கிராமத்துக்கு ஒரு சாபம் இருக்குமா. அது பலவந்தால ஏற்பட்டது. அப்பா நாளையா? ஆனா என்ன? இந்த சாபம் தான் உன்னுடைய மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுச்சுமா. இப்ப இதுவும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. பாட்டி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்ன நடந்தது? பாட்டி அவகிட்ட பலவந்தோட கடந்த காலத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பலவந்த் என்னைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செஞ்சதில்ல. ஆனா ஒரே ஒரு தடவை அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தடுமாறிட்டான். பூஜை முடிஞ்சிடுச்சு, இனிமே ஆரத்தி உனக்குதான். நிஜமாவா பண்டிதரே? ஆமா. ஓ, இப்ப போய் உன்னுடைய காதல் அவகிட்ட தெரிவி. உன்னுடைய காரியம் நிச்சயமா முடியும். பண்டிதரே, இதுக்கு நான் உங்களுக்கு என்னைக்கும் நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். அவன் மூல் சந்தன்ற ஒரு ஆளுக்காக ஆர்த்திங்கிற பேர் கொண்ட ஒரு பொண்ண வசீகரம் பண்ணான். ஆனா ஏன்னு தெரியல, அவர் செஞ்ச பூஜை வேலை செய்யல. அப்புறம் மூல் சந்து மறுபடியும் படித்துறைக்கு வந்தான். போலி பண்டிதரே, ஆர்த்தி இனி எனக்கு தான் சொந்தம்னு சொன்னேன். அதுக்காக என்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பல்வந்த் ரொம்ப பெரிய ஒரு சாது. அவருடைய பக்தர்கள் அவருக்கு கெடுதல் நடக்கிறத பார்க்க முடியல. அவன் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போது அங்க இருக்கிற கூட்டம் அவனை அடிச்சு கொண்டுச்சு. பாட்டி படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு எல்லா விஷயத்தையும் கிருஷ்ணா கிட்ட சொன்னாங்க. அப்புறம் கிருஷ்ணாவோட கண்ணிலையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. பல்வந்த் அவங்க கிட்ட நிச்சயம் பணத்தை வாங்கி இருக்காரு. ஆனா அது அவங்க அப்பா எங்க கிட்ட சொல்லவே இல்லை.
அதான் அந்த பணத்தை என்ன பண்ணான்னு தெரியல. அவனோட ஆத்மா திரும்ப வந்தது. பல்வந்தை பயங்கரமா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சது. இந்த நட்கட்டுங்கிற ஆத்மா கிட்ட இருந்து முக்தி பெறணுங்கிறதுக்காக தான் அவங்க பெரிய கோயிலுக்கு போனாங்க. ஆனா அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த நட்கட் என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்க எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இதெல்லாம் நடந்தப்ப நீ ரொம்ப சின்ன பொண்ணு கண்ணா. இதெல்லாம் உனக்கு தெரியறது பல்வந்தை விரும்பவே இல்லம்மா. ஆனா இதெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன்? இத்தனை வருஷமா அவனோட ஆத்மா எங்க இருந்தது? மூழ்சந்தோட ஆத்மா வயசு பொண்ணுங்களை தான் தனக்கு பலி ஆக்கிப்பான். வரப்போற கங்கோர் பூஜை அவனுக்கு எல்லாத்தையும் விட பெரிய நாள். தன்னுடைய பலிக்கு எச்சரிக்கை பண்றதுக்கு அதுக்காக தான் போல இருக்கு. அவனுக்கு நடந்த அநியாயங்களுக்கு பதிலா வயசு பொண்ணுங்களை வசியம் பண்ணி கூட்டிட்டு போக நினைக்கிறேன் போல இருக்கு. அப்படி இதுதான் விஷயம்னா நான் அதை எதிர்கொள்வேன். நான் நம்ம கிராமத்துக்கு இந்த சாபத்துல இருந்து முக்தியை வாங்கி தருவேன். இல்லடா அம்மா, நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நீ எங்க வம்சத்தோட கடைசி அடையாளம். அப்படி உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால என்னையே மன்னிச்சுக்க முடியாது. பாட்டி, எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. பாட்டி அவளை பார்த்தாங்க. அவளை இறுக்கி கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே கோவில்ல ரொம்ப அமைதியா இருந்தது. சில்லுன்ற காற்று மெல்ல மெல்ல மங்கலான இரவுல வீசிக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணா கோவிலுக்கு வந்த சமயத்துல இது முதல் தடவை இல்ல. இந்த ராத்திரில அவ கோவிலுக்கு வர்றது. அவ இதுக்கு முன்னாடி கூட இந்த இடத்துக்கு பல தடவை வந்து எத்தனையோ ஆத்மாக்களோட பேசி இருக்கா. ஆனா இந்த தடவை அவ அவளுடைய போராட்டத்தை எதிர்கொள்றா. அவ கோவிலோட ஒரு மூலையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவ பவித்திரமான ஸ்லோகங்கள்ல உச்சரிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் சீக்கிரத்துல அவ ஒண்ணு உணர ஆரம்பிச்சா. அவளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிழல் தோன்ற ஆரம்பிக்குதுன்னு. அவ அவளோட கண்களை திறந்தா. அவளுக்கு முன்னாடி அங்க இருந்தது வேற யாரும் இல்ல. அந்த நட்சத்திரத்தை தான் பார்த்தா. அவனுடைய முகம் விகாரமா இருந்தது. மறுபடியும் எதுக்கு இந்த உருவத்துல வந்திருக்க? உன்னுடைய அப்பா என்கிட்ட போய் சொன்னாரு, என்ன ஏமாத்திட்டான். அவனுடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன கொண்டுட்டாங்க. அவன் ஏமாத்தினதுக்கும் என்ன கிராமத்து ஜனங்க கொண்டதுக்கும் தண்டனை இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வயசு பொண்ணுங்களும் என் அப்பா உனக்கு என்ன பண்ணாரு? அவன் என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டான். அப்புறம் வாக்கு கொடுத்தான், எந்த பொண்ணை நான் விரும்புறனோ அவன் எனக்கு கிடைச்சிடுவான்னு சொன்னான். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அவன் என்னை ஏமாத்திட்டான். போய் நட்கட்டா அவளை கோவமா பார்த்தான். ஆனா கிருஷ்ணாவோட முகத்துல துணிச்சல் தெளிவா தெரிஞ்சது. அதே சமயத்துல அந்த கடந்த கால விஷயங்கள்லாம் அவன் முன்னாடி வந்தது. அன்னைக்கு மூல்சந்த் பூஜைக்கு அப்புறமா கோவிலை விட்டு வெளியே வந்து ஆர்த்தியோட வீட்டுக்கு போல. அவன் போனது முன்னி பின்னாடி. அவ 16 வயசு சின்ன பொண்ணு. அவன் ஏமாத்தி முன்னியோட பொருட்களை ஆர்த்தியோடதுன்னு சொல்லி வசீகரம் பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் பல்வந்த் கோவில்ல தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது. மூல்சந்த் எப்படி அவரை ஏமாத்தினான்னு. அப்புறம் தன்னுடைய ஆசைக்காக ஒரு சின்ன பொண்ணை வசியப்படுத்தினான். பல்வந்த் கோபத்துல எழுந்தான். என்னுடைய சுத்தமான தவத்தை நீ தப்பா பயன்படுத்திக்கிட்ட. நீ ஆர்த்தியோடதுன்னு சொல்லி என்கிட்ட பொய் சொல்லிருக்க. நான் நீ சொன்னதை நம்பிட்டேன். ஏன்னா நான் நினைச்சேன் அந்த ஏழைக்கு நீ ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறேன்னு நினைச்சேன். அப்புறம் பணம் இல்லாம எந்த ஒரு சுயநலமும் இல்லாம உனக்காக அந்த பொண்ணை நான் வசியப்படுத்தினேன். ஆனா நீ உன்னுடைய கேவலமான ஆசைக்காக என்னுடைய சக்தியை நீ தப்பா பயன்படுத்திக்கிட்ட. அதுவும் பாவம் அந்த சின்ன குழந்தைக்காக. நான் இதை நடக்க விட மாட்டேன். பல்வந்த் கோவில் தூண்ல கட்டப்பட்ட ரக்ஷ கயிறை அறுத்தாரு. அந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்காக அதை கட்டி வச்சிருந்தாரு. மூல்சந்த் என்ன காரியம் செஞ்சான்னு எல்லார்கிட்டயும் பல்வந்த் சொன்னாரு. இதுக்கான விளைவு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. முன்னிங்கிற அந்த சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்ட காரணத்துக்காக ஜனங்க அடிச்சாங்க. கோவத்தோட பணித்துறைக்கு வந்தான். மக்கள் அவனை அடிச்சே கொன்னாங்க. அப்ப பல்வந்த் அவனுடைய ஆத்மாவை ஒரு சந்தன துண்டுல கட்டி வச்சாரு. மூல்சந்துக்கு புரிஞ்சு போச்சு. கிருஷ்ணாவுக்கு இப்ப எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மூல்சந்த் கோபத்தோட அவளை பார்த்தான். இதுதான் உன்னை பத்தின உண்மை.
இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணா தன்னுடைய கண்ணை உயர்த்தி பார்த்தா. ஒரு ஆத்மா பின்னாடி இருக்கிறத அவ பார்த்தா. இந்த ஆத்மா அதே பெண் தான். சண்டை போட்டுட்டு இருக்கிற பசங்க கிட்ட இவங்க சொன்ன விஷயத்த கிருஷ்ணா அவங்களுக்கு தெரிவிச்சா. அந்த பெண் அவங்கள ஒருத்தி. அவங்கள பல்வந்த் மூல்சந்தோட கெட்ட எண்ணத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. மூல்சந்த் கோபத்துல துடிச்சிட்டு இருந்தான். அவனால அசையவும் முடியல, அவனால எதுவும் செய்யவும் முடியல. ஏன்னா கிருஷ்ணா பவித்ர தண்ணீரோட பாதுகாப்புல உட்கார்ந்துருக்கா. என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட, ஆனா உன்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு கங்கோர் இரவு, ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களும் அவசியமாவாங்க. இதோட அந்த மூல்சந்த் காற்றோட காற்றா மறைஞ்சிட்டான். கிருஷ்ணா அதே இடத்துல கவலையோட உட்கார்ந்துருந்தான். மறுநாள் இரவு கங்கோர் பூஜையோட இரவு. பனித்துறையில விளக்குகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகாத நிறைய பெண்கள் கைகள்ல ஆர்த்தி தட்ட வச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி கிருஷ்ணாவும் கூட. அவ எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. எங்கேயும் எதுவும் தப்பு எதுவும் நடந்தலையேன்னு பார்த்தா. பூஜையோட சத்தத்துல யாருமே அவளை பார்க்கல. அப்பதான் அவளுக்கு தூரத்துல இருந்து பெண்கள்லாம் அழற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அங்க தூரத்துல அவ பார்த்தா. அப்புறம் அவ புரிஞ்சுக்கிட்டா, ஒரு பொண்ணு தன்னுடைய தோழிக்காக அழுதுட்டு இருக்கான்னு. அந்த பொண்ணு சுயநிலையில இல்ல, தன்னைத்தானே தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கா. கிருஷ்ணா அந்த இடத்துக்கு ஓடினா. அப்புறம் அழுதுட்டு இருக்கிற பொண்ணை அமைதிப்படுத்தினா. அப்புறம் கூடவே அவ சத்தம் போட்டு குரல் கொடுத்தா, யாருமே தண்ணிக்குள்ள போக கூடாது. இந்த தண்ணீர்ல நட்கட்டாவோட நிழல் இருக்கு. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அப்படியே நின்னுட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணாவை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அதிர்ச்சி ஆகி கிருஷ்ணா பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டாங்க. ஆமா, நட்கட்டா இன்னைக்கு கங்கார் பூஜைங்கிற பேர்ல இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா நீங்களாம் பயப்படாதீங்க, எனக்கு தெரியும் இந்த சாபத்தை எப்படி முறிக்கிறதுன்னு. எல்லா பெண்களும் அவ சொன்னதை கேட்ட உடனே தண்ணீரோட அலைகள் படிக்கட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கதான் பொண்ணுங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. மெல்ல மெல்ல நட்கட்டா மேல வசியப்படுத்தப்பட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் நதியை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணாவோட கண்கள்ல பயம் தெளிவா தெரிஞ்சது. ஏன்னா அவளோட கண்ணு முன்னாடி ரொம்ப மோசமான ஆரம்பத்தை பாக்குறா. இந்த சமயத்துல நட்கட்டா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எழும்புறத அவ பார்த்துட்டா. அங்க எல்லா பொண்ணுங்களும் மெல்ல மெல்ல நதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. மூல்சந்த், இதுக்கு மேலேயே முடியாது. அவ தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அதே சந்தன துண்டை எடுத்தா. நட்கட்டா அதை பார்த்துட்டா. அவனோட கண்கள்ல பயம் தெரிய ஆரம்பிச்சது. இல்ல, நீ இப்படி பண்ணக்கூடாது. என்னால இதை பண்ண முடியும், அப்புறம் இதை நான் பண்ணுவேன். உன்னோட ஆத்மாவே உனக்கு சொந்தம் கிடையாது, அது இந்த சந்தனத்துக்கு அடிமையானது. அப்புறம் நான் இதை அந்த பவித்திரத்தை வச்சு அடிப்பேன், அதுக்கு தான் நீ தகுதியானவன். கிருஷ்ணா அந்த சந்தன துண்ட பவித்திர கங்கையில தூக்கி வீசினான். அப்புறம் நட்கட்டா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சான். நட்கட்டா காத்துல மறைஞ்சு போனான். அவனுடைய மொத்த சரீரமும் சாம்பலா மாறிச்சு. சந்தன துண்டு எப்படி தண்ணீர்ல கரைதோ அதே மாதிரி. அந்த நொடி பயங்கரமான அமைதி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நட்கட்டா முழுமையா மறைஞ்சிட்டான். கிருஷ்ணா எழுந்து அதை பார்த்தா. எல்லா பெண்களும் இவங்கெல்லாம் பாதி தண்ணியில முழுகினவங்க அப்படியே நின்னாங்க. அப்புறம் திரும்பி கிருஷ்ணாவை அதிர்ச்சியோட பார்த்தாங்க. கிருஷ்ணா அவங்கள பார்த்தா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே தலையை அசைச்சா. அவங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னு அவன் உணர்த்தினா. காலோ அஸ்மி லுகஸ்ருத் பிரமாணம் ஹிருதே அதிகம் ஹிருதயேன் சாஸ்திரம் தினாத் லோக சக்திகாலின் துர்லப் தேவியாம்ஷ்.